நமஸ்காரம். தீர்காய் தாயர் சச்சிதானந்தம். உன் குறையாது. என்கிட்ட அடுத்த வீட்டுக்காரன் அடிக்கடி சண்டைக்கு வரான் சுவாமி. நன்று. எழுத்த வீட்டுக்காரன் என்ன சொல்லுகிறான்? அவன் சண்டை ஆரம்பிச்ச உடனே கதவை சாத்திக்கிறான். பக்கத்து வீட்டுக்காரன் அவன் தான் பயந்தாமலையாச்சே சுவாமி. இதுக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு வழி செய்யணும். நன்று. சச்சிதானந்தம், காணிக்கை செலுத்தி விட்டாயா? இல்ல சுவாமி. சரி சரி சரி. அப்பனே சுவாமி, இந்த தேங்காயை கொண்டு போய் அவன் வீட்டை 3 முறை சுற்றி அவன் வீட்டு வாசலிலே உடைத்து விட்டு திரும்பி பார்க்காமல் சென்று விடு. பெரிய மகான், விழுந்து கும்பிடு. ஓம் சச்சிதானந்தம், ஓம் சச்சிதானந்தம். சுவாமி சச்சிதானந்தம், சுவாமி சச்சிதானந்தம், சுவாமி சச்சிதானந்தம், சுவாமி சச்சிதானந்தம். அப்படி நீ யார்? எங்கே வந்தாய்? எதற்காக வந்தாய்? வேண்டியதை விளம்புவாயா? அடியேனையும் தங்களுடைய சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சுவாமி. சச்சிதானந்தம். அப்பதே யாம் முற்றுந்துறந்த ஞானி தனிக்கட்டையாக இருக்கவே விரும்புகிறோம். சுவாமி, தாங்கள் தனிக்கட்டையாகி விட்டால் இந்த கட்டை என்னாவது சுவாமி? சுவாமி பசிக்குதே. பசிக்கிறா உனக்கா? நீ பட்டினி கிடக்கலாமா? எடுத்துக்கோ எடுத்துக்கோ. சச்சிதானந்தம். சுவாமி, நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த சடலம் இருந்தென்ன போயென்ன? ஐயா, எனக்கு ஏதாவது ஒரு ஏதாவதா? இந்த இதை அப்படியே எடுத்துக்கொள். எடுத்துக்கொள்ளும். சச்சிதானந்தம். சுவாமி, நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள போகிறீர்களா இல்லையா? இல்லாவிட்டால் சச்சிதானந்தம், சச்சிதானந்தம், சச்சிதானந்தம். கொலை வேண்டாம், தற்கொலை வேண்டாம். உன்னை நான் சீடனாக எடுத்துக்கொண்டேன். அங்கே போய் அமர், 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 அமர். நண்பர்களே, காசு தருகிறேன், வாங்கிக் கொண்டு போய் நிம்மதியாக வாழுங்கள். சச்சிதானந்தம், அதை தொடாதே. நாணயத்தை தொடக்கூடிய பரிபக்கும் நீ அடைய கிடையாது. அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அடியால் வணங்குகிறேன். தீர்க்க சுவங்கிலே போவா பெண்ணே. குழந்தாய், குழந்தாய், உனக்கு யாது வர வேண்டும்? விளம்பு, விளம்பு. இந்தா அதிக பிரச்சனை. இந்தா பிடி கமண்டலத்தை, ஓடு ஆற்றங்கரை. அங்கே ஓடி வரும் ஜலத்திலே எதிர்த்து வரும் இலையிலே கைப்படாதபடி இதனை ஜலம் கொண்டு வா. சுவாமிக்கு வறட்சி அதிகமாகிவிட்டது. சுவாமி, சச்சிதானந்தம். சுவாமி. சச்சிதானந்தம், சச்சிதானந்தம், சச்சிதானந்தம். குழந்தாய், அருகில் வா. அமர். விளம்பு, விளம்பு. சாமி, இந்த ஊர்ல பூலோக நாடக மன்றம்னு ஒண்ணு இருக்குதுங்க. அதுக்கு சொந்தக்காரர் மகனா? நாடக மன்றம், அதன் சொந்தக்காரர் மகள். ஆஹா, தேவாமிர்தம், தேவாமிர்தம். மேலே போ, மேலே போ. நானும் ஒரு நடிகைங்க. நடிகை, நடிகை. விளம்பு, மேலே விளம்பு. எங்க அப்பா என் மனசு பிடிக்காத ஒருத்தர் கல்யாணம் செஞ்சுக்கோ செஞ்சுக்கோன்னு சொல்ல பண்றாருங்க. துஷ்டன், துன்மார்க்கன், அரக்கன். அவர் மனசு மாறுறதுக்கு நீங்க தாங்க ஒரு வழி சொல்லணும். பல வழிகள் உள்ள. யாம் எவ்வழியை செப்புவோம்? இவ்வழியை செப்புவோம். குழந்தாய், இந்த பழத்தை கொண்டு போய் நன்றாக சார் ஒழிந்து உன் அப்பனிடத்திலே கொடு. அவன் அருந்தட்டும், உன் தொல்லைகள் தொலையட்டும். சாமி, எனக்கு இன்னொரு வரம் வேணுங்க. இன்னும் சமீபத்தில் மற்றும் ஓர் பரம் யாதோ மாதரசி? என் மனசு பிடித்த புருஷனா? மனதிற்கு பிடித்த புருடன். அப்படி என்றால் ஆள் அழகா இருக்கணுங்க, நடிக்கிறதுல கெட்டிக்காரனா இருக்கணுங்க, என் மேல உசிரியே வச்சிருக்கணுங்க. ஆஹா, சச்சிதானந்தம். என்னை அல்லவா கேட்கின்றாள், என்னை அல்லவா கேட்கின்றாள். என்ன சாமி சொல்றீங்க? வரம் தர வேண்டும் என்று என்னை அல்லவா கேட்கின்றாய். தந்தோம், தந்தோம், தடையின்றி தந்தோம். குழந்தாய், இன்றிரவு முன்னேரத்திலே ஊர் கோடியிலே உள்ள நந்தவனத்திலே பார்த்திரு. அங்கே உன் மனதிற்கு பிடித்தமான ஒரு மணாளனை நீ சந்திப்பாய். அப்போ நான் வரட்டுங்களா சாமி? பிரசாதம், பிரசாதம், பிரசாதம். நான் போயிட்டு வரேன் சாமி. கலைவாணி தாயே,
அன்பு செல்வம், அழகு செல்வம், கலை செல்வம், சகல செல்வங்களையும் அளித்த நீ உன் மகனுக்கு இல்லற செல்வத்தை அளிக்காமல் எங்கே சென்று விட்டாய்? கவலையை போக்குத்தாயே, இல்லையே இந்த கழுத்திலே நாளைக்கு தூக்குத்தாயே, தூக்குத்தாயே. காத்து வந்த போல இருக்குது. நான் எங்க இருக்கிறேன்? பூலோகத்திலே, பூஞ்சுவதையில, ஒரு புருஷன் பக்கத்துல. ஐயோ, இது என்ன அநியாயம்? எது அநியாயம்? புருஷன் பக்கத்துல வா. நான் எப்படி இங்க வந்தேன்? காலால் நடந்து வந்தேன். நான் ஏன் மயங்கி விழுந்தேன்? என்ன கேட்கிற? உன் உள்ளத்துக்கு தெரியாதா? அது சரி, நீங்க நாங்க நீங்க யாருன்னு கேட்டேன். கலாமேதை. என்னுடைய பேர் கலைமணி. நாடக மேடை இளவரசன். நானும் இளவரசி தான். எந்த ஊருக்கு? கலை உலகத்து இளவரசி. கலை உலகத்துக்கு. அப்படியா? நடிகை 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 நடிகை. கலாதேவி, அடியனுடைய வேண்டுகோளை உடனடியாக நிறைவேற்றி தந்து விட்டாய். நானும் மகானிடம் கேட்ட வரம் உடனே பலிக்கிறது. எந்த மகான்? என்ன வரம்? இன்னைக்கும் இனப்பிரியாத நடிகர் எனக்கு புருஷனா வரணும்னு வரம் கேட்டேன். வந்துட்டேன். நந்தவனத்தில் ஓராண்டி, நந்தவனத்தில் ஓராண்டி, அவன் வந்த இடத்தில் ஓர் மங்கையை வேண்டி. நந்தவனத்தில் ஓராண்டி, அவன் வந்த இடத்தில் ஓர் மங்கையை வேண்டி, வார்த்தையை கொடுத்து விட்டாண்டி. இவன் வம்பக மாட்டிட்டு தொங்க போராண்டி. நந்தவனத்தில் ஓராண்டி. காஷாயம் கட்டிக்கிட்டாண்டி, கொஞ்சம் காதல் கதையிலும் ஒட்டிக்கிட்டாண்டி. காஷாயம் கட்டிக்கிட்டாண்டி, கொஞ்சம் காதல் கதையிலும் ஒட்டிக்கிட்டாண்டி. வேகத்தை மாத்திக்கிட்டாண்டி, இப்ப வேறொரு ஆளாகி வெளுத்து கட்டாண்டி. வேகத்தை மாத்திக்கிட்டாண்டி, இப்ப வேறொரு ஆளாகி வெளுத்து கட்டாண்டி. பாடாத பாடாத, இப்ப வாயை பிடிச்சிருக்கேன். இனிமே பாடின கழுத்தை பிடிச்சு போடுவேன். ஏன் தேங்காய் புத்தாலையா? ஆமா, நீ பாடக்கூடிய ஒவ்வொரு வரியும் என்ன தாக்குற மாதிரி இருக்கு. என்ன சமாச்சாரம்? நான் அப்படி ஒன்றும் சொல்லவில்லையே குருதேவா. குருதேவனா? நான் குருவா? உனக்கா? உன் வயசு என்ன, என் வயசு என்ன? அது வேடம் போடும் போதல்லவா யோசித்திருக்க வேண்டும். வேஷம் போட்டேனா? நான் போட்டேன். வேஷம் போட்டேனா? எதுக்கு போட்டேன்? ஏன் போட்டேன்? எங்க போட்டேன்? இரு, ஏன் போட்டா, எப்படி போட்டா என்பதை பார். அசையாது. ஏய், எப்படி இருக்கு? இந்த பாத்தியம்மா, இந்த மூஞ்சி மோர கட்டையும் எப்படி சாமியார் வேஷம் போட்டு ஒண்ணு ஏமாத்திருக்கான். ஏய் தேங்காய் புத்தரையா, இந்த மாதிரி வேஷம் போட்டு இது மாதிரி எத்தனை பெண்களை நிறுத்துங்க. என்னை ஏமாத்தினாலும் பரவாயில்லை. நான் ஒரு நடிகை. என்னாலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வேஷம் போட்டு நடிச்சிருக்காருன்னா இவர் உண்மையிலேயே ஒரு பெரிய நடிகர். சத்தம் போட்டு சிரிச்ச, இப்ப வாயை பிடிச்சிருக்க, அப்புறம் கழுத்தை பிடிச்சிருவாமா. ஐயா ஐயா, இப்படிப்பட்ட நடிகரை தான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது சரி. ஆமா, உன்னை ஏமாத்தினா சரி, இவன் ஊராரையெல்லாம் ஏமாத்த ஆரம்பிச்சானா என்ன ஆகுறது? யார பார்த்து விஷயம்? என் பேர் அறிவழகன். அண்ணே, அறிவழகண்ணே, இந்த சாமியார் வேஷத்தை நாடக மேடையோட வச்சுக்கிறேன். இனிமே போடக்கூடிய நிர்பந்தம் வந்தா அவளால் தான் வரணும். அது சரி, உடனே போய் அவங்க அப்பா அம்மாட்ட சம்மதத்தை வாங்கி திருமணம் செய்து கொள்ளணும். என்னம்மா? சரிங்க, முதல்ல எங்க நாடக மன்றத்துல நடிகரா சேர்த்துக்கிறேன். அப்புறமா எங்க அப்பா அம்மாவை கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது சரி. அண்ணே, நீங்க இவ்வளவு பெரிய சீர்திருத்தத்துல இறங்கி இருக்கீங்களே, நீங்க யாரு? எந்த ஊரு? முத்துக்குப்பம் இல்லப்பா, அதுதான் என் ஊரு. முத்துக்குப்பம்? ஆமா. அட, நம்ம தலைநகரம் பக்கத்துல. ஆமா. அண்ணே, நெருங்கிட்டீங்க நெருங்கிட்டீங்க.